ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். கே.எஸ். ரவிக்குமார்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர். அஜித் குமார்ங்கிற அதில் பரதநாட்டியம் பண்ணுறாரு. உடல் பாவனைகள்ங்கிறது நிறைய விஷயங்கள் சிவசங்கரி மாஸ்டரோட இன்ஸ்பிரேஷனில் அங்கே ஒரு கேரக்டர் ஒன்று போகுது. அது ஹிட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நீங்கள் வந்து எதிர்பார்ப்பு டோட்டலாக அழிஞ்சிருச்சு. அஜித் ரசிகர்கள்ட்டே இது அழிஞ்சிருச்சு. ஆமா, அது யோசிக்கவே இல்லை அவங்க என்ன பண்ண போறோம்னு. அதனால வந்து இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இல்லாம தான் உள்ள வரப்போகுது. உள்ள வரும்போது ஆமா என்ன வந்தா வரப்போகுது, என்னமோ ஒன்று பண்ணிட்டு போவோம் போயா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் வரும்போது, உண்மையிலே இந்த படத்துல கண்டென்ட் இருக்கு அப்படின்னா வந்து ஓடும். இல்லைன்னா அது ஓடவே ஓடும். ஏன்னா ரசிகர்கள் வந்துருச்சாங்க. நேத்தே வந்து பாதி பேர் இன்ஸ்டால போட்டாங்க. ஒருத்தர் ஒரு ரசிகனுடைய குறைந்தபட்ச ஆசை 2 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு படம் வந்து பொங்கலுக்கு வருங்கிற ஒரு படத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதை கூட கொடுக்கும்ல, அப்புறம் என்ன நான் வந்து உன்னை ரசிகன் கொண்டாடணும், போயா பூமர் அப்படின்னு போட்டீங்க. பூமர்னு போட்டீங்க நீங்கள் பொசுக்குன்னு அப்படின்னு அப்படியே போட்டோம். இன்னொருத்தர் வந்து நான் இனிமேல் வந்து அஜித் ரசிகன் அப்படின்னு நான் இனிமேல் யாரையும் சொல்ல மாட்டேன், வேற யாரோட ரசிகன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்ல மாட்டேன். இனிமேல் வந்து எனக்கு அவர் மேலே அதீத அன்பு உண்டு, நான் இவருடைய ரசிகன் அப்படின்னு நான் மார்பு தட்டிக்கவும் மாட்டேன், பேசிக்கவும் மாட்டேன். நான் இனிமேல் வந்து சினிமாவை மட்டும் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு அவர் தான் போடுறோம். நாளை விட்டுருக்கடான்றாங்க போல எல்லாரும் ஓடுறாங்க போல இருக்கேன். சார் நீங்களும் நானும் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக ஏதாவது ஒரு வேலையை பண்ணுவோம். அவர் அப்படி ஒன்றுமே பண்ணலை, எந்த இதுவும் வரல. ஆனாலும் இத்தனை கோடிக்கணக்கான ரசிகர் இருக்காங்களே, வலிக்கத்தானே செய்யும் அவங்களுக்கு. கண்டிப்பா. ஆமா.